தெய்வீக திருமணங்களின் புனித நாள் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் என்றால் என்ன? பங்குனி மாதத்தில் சித்திரை மாதத்திற்கு முந்தைய மாதம். உத்திரம் நட்சத்திரம் வரும்போது உருவாகும் புனித நாள். இந்த நாளில் சிவபெருமான், பார்வதி, முருகன், தெய்வானை, ராமர், சீதா மற்றும் பிற தெய்வீக ஜோடிகளின் திருக்கல்யாணம் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. புராண வரலாறு: சிவ பார்வதி திருக்கல்யாணம். பார்வதி தேவி இமவான் மகளாக பிறந்தவுடன் சிவபெருமனை மணமுடிக்க தீர்மானிக்கிறாள். பல ஆயிரம் ஆண்டுகள் கடும் தவம் செய்து சிவபெருமனின் அனுகிரகத்தை பெறுகிறாள். அந்த தவம் நிறைவு பெற்ற நாள்தான் பங்குனி உத்திரம். அன்றுதான் சிவபெருமன், பார்வதி தேவி திருமணம் நடைபெற்றது. முருகன், தெய்வானை திருமணம். திருமாலை வழிபட்ட தெய்வானை முருகனை மணந்த நாள். திருப்பரங்குன்றத்தில் திருக்கல்யாணம் நிகழ்ந்தது. முருகனை பால்குடம் எடுத்து வேண்டிய பக்தர்களுக்கு திருமண யோகம் வழங்கப்படும் என நம்பப்படுகிறது. இந்த நாளின் பலன்கள்: திருமண தடை நீங்கும், தம்பதிகள் உறவு மேம்படும், சந்தான பாக்கியம் கிடைக்கும். சுபகாரியங்களுக்கு இது சிறந்த தொடக்க நாள். பங்குனி உத்திரம் என்பது 2 வார்த்தையில் சொல்லணும்னா பாக்கியம், புனிதம்.